கதையே இல்லாட்டியும் ஃபில்லர்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு எல்லா சீரியல்லையும் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஃபில்லர்ஸுக்கு நடுவில் அப்பப்போ கதை கொண்டு வர ஒரு சீரியல் அப்படின்னா அது ஆஹா கல்யாணமாக தான் இருக்க முடியும். ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு போவோம், நடுவில் ஏதாவது புதுசாக ஒரு புது இஷ்யூவை கொண்டு வந்துட்டு அதை வச்சு பிரச்சனைன்னு கதையை கொஞ்ச நாள் கொண்டு போயிட்டு அப்புறம் திருப்பி வெறும் ஜாலியாகவே கொண்டு போயிடலாங்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த அழகி வந்ததுக்கு பிறகு அழகியை வச்சு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக போயிட்டு யார் அந்த அழகியோட அப்பாவாக இருப்பான்லாம் யோசிச்சு விஜய் தான் சொன்னதுக்கப்புறமா கதை பல்லங்கிறதுனால மகாவும் சூர்யாவும் திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு ட்ராக்கை கொண்டாச்சு. இதில் சூர்யா மகா தான் கூட பேசணும்னு காதில் பூவெல்லாம் வச்சுட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீன்னு சாமி கும்புறதாகட்டும். இன்னொரு பக்கம் இவரே பால் பாக்கெட்லாம் எடுத்து போய் நான் டீ போடுறேன் நிற்க இவங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே போட்டுக்கிறேன் கையில் அதை பிடுங்க இவங்க முகத்திலே பாலை பீச்சி அவர் அடிக்கிறதாகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இவங்க 2 பேரும் திருப்பி காதலில் விடுறது. அந்த சமயத்தை புதுசாக ஒரு பிரச்சனை அப்படின்னு கதையை ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்து போகலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கு நடுவில் பிரபா, அனாமிகா, விஜய் இந்த திருப்பி ஒரு முக்கோண காதல் கதை வருங்கிற மாதிரி தான் தெரியுது. ப்ளஸ் ஐஸ்வர்யா கொஞ்சம் கொஞ்சமாக கௌதமை மாற்றிட்டு இருக்காங்க. முழுசாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க?